குடித்தாருடன் வந்து எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. 13ஆம் நிலை தொட்டிலில் அன்பு. திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறந்த இயேசுவின் உடல் அவர் அன்பு தாயின் மடியில் வளர்க்கப்படுகிறது. உயர்த்த மகனின் உடல் கண்டு உள்ளம் குமருகிறார் அன்னை மடி. அன்பு வானவன் வார்த்தையினால் புனிதமாக தனது உதிரத்தில் உருவான இறை மகன் தன் ரத்தத்தில் ரத்தம் தன் தசை தன் அன்பு மகன் நிலை கண்டு கதறுகிறார். அந்த அன்பு தாய்க்கு எவ்வாறு ஆறுதல் தர இயலும்? யாரால் தான் இயலும்? பிடித்து பிடித்தவள் போல் இறந்த தன் மகனை மடியில் போட்டுக்கொண்டு புலம்புகிறார். என் மகன் இறக்கவில்லை, உறங்குகிறார் என்று அது ஒப்பாய் வைக்கிறார். பாவம் மாசிட்ட தன் மகனை இந்த உலகம் கொண்டதை குறித்து அவள் கோபம் கொள்ளவில்லை. இவ்வளவு கொடிய மரணத்தின் மூலம்தான் மானிட மீட்க திருவம் கொண்டீரோ என்று வேதனையில் அடைகிறார். அவள் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் நாம் தான் பதில் சொல்ல வேண்டும். அதை நமது புனித வாழ்வால் அவளுக்கு ஆதரவு தருவதே நியாயமாகும். நம் பாவங்கள் தான் அவளது மகனை கொண்டாலும் தம் மீது சிறிதும் அவருக்கு வருத்தம் இல்லை. மாறாக தன் மகனின் மரணத்தால் தாம் பெற்றுக்கொண்ட அன்பு வாழ்வை போட்டி காத்திட வேண்டும் என்றுதான் அவளது கண்ணீர் நமக்கு விடுக்கும் அழைப்பு. இன்றும் எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீரோடு வாழ்கின்றனர். காரணம், அவரின் மக்கள் அன்பு வாழ்வை இழந்து தாந்தோண்டித்தனமாக வாழ்வதால் இந்த இளைய உலகம் குடும்பத்தை மறந்து, குறிப்பாக வயதான பெற்றோரை மறந்து சுகபோக வாழ்வில் உள்ளனர். இதனை இன்று பல வயதிக பெற்றோர் தனிமையிலும் முதுமையிலும் நோயும் வாடுகின்றனர். பல பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இருந்தும் இல்லாதவர்களாக உள்ளனர். அந்த தாய்மார்களின் கண்ணீருக்காகவும் சேர்த்துதான் அன்னை மரியா வேதனைப்படுகிறார். இருண்ட உலகில் வாழும் மக்களே, உலக இன்பத்தை விட்டு வெளியே வந்து உண்மையான மகிழ்ச்சியை பெறுங்கள். என் மகனின் மரணம் உங்களுக்கு புதிய சிந்தனை தர வேண்டும் என்கிறார். அன்பு பெற்றோரின் காயங்களை போக்க ஒவ்வொரு மகளுக்கும் உரிமையும் கடமையும் உண்டு என்பதை உணர்வோம். காலம் தாழ்த்த வேண்டாம். கிறிஸ்து நமக்காக இறந்துள்ளார். அவரது உயிர்ப்பில் புது வாழ்வை பெற்றோரும் பிள்ளைகளும் பெறுவோம். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை இயேசுவின் வழியில் அன்னை மரி பரிந்து பேசுதலில் வளர்ப்போம். அப்போதுதான் காயம் இல்லா உலகை அமைக்க இயலும். சிந்திப்போம். ஜெபம். அன்பின் நிறைவா, நாங்கள் ஒருவர் மற்றவரின் கண்ணீரை துடைத்து இணைந்து வாழ்ந்திட வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மருத்துவ விசுவாசங்களுடைய ஆத்மாக்கள் சுயத்தினால் நித்திய சமாதானத்தில் எதிர்பார்க்கிறது. ஆமென். உமருடன் போதியப்பட்டு நீரடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமருடன் போதியப்பட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. 14ஆம் நிலை கருவறையில் மீண்டும் அன்பு. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் செலுத்துகின்றோம். அமைதியில் ஆகிய இறைவனின் திருமகன் தந்தை கடவுள் என்னிடம் ஒப்படைத்த உலகத்தின் மீட்பு பணியை செய்வேனே முடித்து ஓய்வு செய்கிறார். போரை போல இயேசு மரணத்தை கண்டு அஞ்சவில்லை. துணிந்து சென்று சிலுவை மரணத்தை ஏற்று அனைவருக்கும் நல்வாழ்வை உறுதிப்படுத்தி
காலத்தை நினைக்கிறார். ஆனால் முந்தைய நாளில் அவர்களுக்கு தீண்டாமைதான் என்பது தெரியவில்லை. உண்மையை ஒருபோதும் மீறுவதில்லை. அவர்களை யாரும் கையால் மறைக்க இயலாது. கிறிஸ்து வெற்றியதாக சாலை வென்று புதிய வாழ்வு தர உயர்த்தெழுதோர். இங்கு உறங்குவது வினகத்தை விட அது தன்னை மண்ணோடும் மறைந்துள்ளார். தன்னலத்தை இழந்துள்ளது. மீண்டும் விண்ணை காண உற்சாகமாக இருக்கும். பாவ இருளகற்றி தகவலை ஏற்றும் துன்பத்தை நீக்கி துன்பத்தை அறவும் அறிவை விளங்கிக் கொண்டு சுதந்திரத்தை காத்து அறவும். இயேசுவின் பாவம், சாபம், துன்பம், சாவு, அழுகை, தோல்வி என்பதில்லை. மாறாக புண்ணியம், புதுமை, வாழ்வு, வெற்றி என்பது மட்டும்தான் இனி உண்டு. எத்தனை துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்கு வாழ்வோர் எதிர்கொண்டு வெற்றி பெறுவார். இனி நாம் வாழ்வில் இருளில்லை, ஒளி மட்டுமே. ஒளியாம் கிறிஸ்து நம்மை அருள் வாழ்வுக்கு அழைத்து செல்வார். கிறிஸ்துவை நம்புவோம், வாழ்வை துணைச்சலோடு எதிர்கொள்வோம். ஜெபம். அன்பு இறைவா, நாங்கள் ஒருபோதும் எங்கள் நம்பிக்கையை உம்மில் இழந்து விடாமல் இருக்க வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்து விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவுளே. ஆமென். என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்பது இயேசுவின் வார்த்தை. கிறிஸ்துவில் என்றும் மரணமில்லை, மாறாக வாழ்வே நிரம்பி இருக்கின்றது. என்னில் வாழ்பவர் இயேசுவே என்ற புனித பவுலடியாரின் வார்த்தையை தாரக மந்திரமாக கொள்வோம். சிலுவை பயணத்தோடு நமது தியானத்தை முடித்துவிடாமல் நம் அனுதின வாழ்வுக்கு எடுத்து சென்று அதை உயிர் கொடுப்போம். கிறிஸ்து நம்மில் வெளிப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் விரும்பும் அமைதி என்றும் நம்மில் நிலை கொள்ளும். அதற்கான ஆற்றலை இறைவன் நமக்கு அருள நாமும் பிறருக்கு துணை நிற்க ஆண்டவரின் ஆசி வேண்டி நிற்போம். இயேசுவின் அன்பில் நம் வாழ்க்கை பயணத்தை அமைப்போம். ஆமென். பாப்பரசன் கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்ளும். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும்
எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இறுதி பாடல். தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தையும் நழுதாயோ. தியாகுட மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தையும் நழுதாயோ. பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, பன்னிரு வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கல்வனை போல், கரங்களை விரித்தே கல்வனை போல் மரத்தினில் கண்டதினா. தியாகுட மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. கண்ணீரை சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனே, கண்ணீரை சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனே, மன்னவர்க்காக தன்னுயிரை, மன்னவர்க்காக தன்னுயிரை இன்று மாய்த்திட கண்டதினார். தியாகுட மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சிஸ்டர் கன்மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சோசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவிக்கு ஆமென்.